ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சிங்கப்பூரில் நான் ஒரு மேடம் துசாட்ஸ்ன்ற ஒரு பிளேஸ்க்கு போயிருந்தேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஒரு ரைடுன்னு சொல்லலாம். அதில் என்னென்னா, சிங்கப்பூர் சிட்டியோட ஐகானிக் பிளேசஸ் எல்லாத்தையுமே ஒரு போட் ரைடில் கூட்டிகிட்டு போனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது மெர்லியன் பார்க். சிங்கப்பூர்னு சொன்னாலே நம்மளுக்கு அந்த சிங்கப்பூர் லயன் ஸ்டாச்சு தான் ஞாபகம் வருது. அது வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கார்டன்ஸ் பை த பே. அழகாக லைட்டிங்ஸ்லாம் வச்சு ஒரு கார்டன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கார்டன்ஸ் பை த பே தான் இந்த ஒரு ஸ்டாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் சிங்கப்பூர்னாலே மெரினா பே சாண்ட்ஸ், அதாவது இந்த கப்பல் மாதிரி மேலே இருக்கும். அங்கேருந்து நம்ம ஒரு சிட்டியோட டூரே ஃபுல்லாக பார்க்க முடியும். ஸோ அந்த மெரினா பே சாண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னும் நிறையா சிங்கப்பூர் அழகழகான இருக்கிற இடம் எல்லாமே இந்த போட் ரைடில் கூட்டிகிட்டு போனாங்க. இது ஒரு சின்ன ரைடு தான், 2 minutes ரைடு தான். ஆனால் அழகழகாக எல்லா பிளேசஸையுமே கவர் பண்ணியிருந்தாங்க. இந்தியா, சைனாக்குள்ளே போன மாதிரி இருந்தது, இந்தியாக்குள்ளார போன மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களும் பாருங்கள். இந்த ரைடோட ஹைலைட்டே பேக்ரவுண்ட் மியூசிக் தான். அதாவது ஒரு சைனீஸ் மியூசிக் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு இந்தியன் டெம்பிள் கிட்டே போகும்போது மணி அடிக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அது பார்க்கும்போது ரியலாக ஒரு நம்ம போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் ரொம்ப இருந்தது. சைனா நல்லா இருக்குல்ல கோயில். இந்த பக்கமாக நின்றுட்டுருக்காரு இந்த மனுஷன். வாவ், சைனா டிராகன். ரைடோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த ரைட் முடிய போகுதுன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு திரும்பியும் போகணும்னு தோணுச்சு. அதாவது இந்த ரைடே ரொம்ப லைவ்லியாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள். பாய்.